யூரிக் ஆசிட் குறைய தினமும் ஒரு கிளாஸ் குடிக்கவும். வணக்கம். உங்களுக்கு மூட்டு வலி, வீக்கம் மற்றும் நடப்பதில் சிரமம் உள்ளதா? ஆம் என்றால், மூட்டுகள் தோடும் பொது சூடாக இருந்தால், கீல்வாதம் எனப்படும் வலிமிகுந்த உடல்நலப் பிரச்சனையாகும். உடலில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகரிக்கும் போது இது நிகழ்கிறது. இயற்கையாகவே யூரிக் அமில அளவை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் இருக்கும் சில வழிகளை வந்த வீடியோவில் பார்க்கலாம். யூரிக் அமிலம் அதிகமாக காரணங்கள்: நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை எனில் யூரிக் ஆசிட் தேங்க வாய்ப்புகள் அதிகம். உடல் பருமனாக இருப்பது யூரிக் ஆசிட் அளவை அதிகரிக்க செய்கிறது. இறைச்சி, பியூரின் அதிகமாக உள்ள சிவப்பு இறைச்சி, கடல் உணவுகள் போன்ற அசைவ யூரிக் ஆசிட் உருவாக்கத்தை தவிர்க்க உதவும். இயற்கை வைத்தியம் மற்றும் உணவுமுறை மாற்றங்கள் மூலமாகவும் நீங்கள் அதை கட்டுப்படுத்தலாம். வீட்டில் தயாரிக்கப்பட்ட பானத்தை சேர்த்தால் போதும். இந்த பானத்திற்கு உங்களுக்கு 5 பொருட்கள் மட்டுமே தேவை. முதலாவது, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு முகவர். இது மூட்டு வலியை போக்கும், யூரிக் அமிலத்தால் அதிகரிக்கும் வீக்கத்தை குறைக்கும். இரண்டாவது, ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை என்பது யூரிக் அமிலத்தை வெளியேற்ற உதவும் ஒரு இயற்கை வயிற்றுப்போக்கு ஆகும். இது உங்கள் சிறுநீரகங்களின் செயல்பாட்டையும் ஆதரிக்கிறது. இதனால் மீண்டும் யூரிக் அமிலம் உடலில் இருந்து வடிகட்டப்படுகிறது. மூன்றாவது விஷயம், உங்களுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் தேவை. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது யூரிக் அமிலத்தை நிர்வகிக்க அவசியம் மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. நான்காவது விஷயம், அரை டீஸ்பூன் வெந்தயம். இது உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தம் செய்யும் ஒரு இயற்கை நச்சு நீக்கியாகும். இது யூரிக் அமிலம் படிவதையும் தடுக்கிறது. ஐந்தாவது மிளகு, கருப்பு மிளகு. இது மஞ்சளிலிருந்து குர்குமினை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது மற்றும் ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் இது ஒரு ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பியாகவும் உள்ளது. கஷாயம் எப்படி செய்வது? இதைச் செய்ய முதலில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கப் தண்ணீரை ஊற்றி சூடாக்கவும். தண்ணீர் சூடாகும் போது இது முடிந்ததும் அரை டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்க்கவும். விதைகள், அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இரவு முழுவதும் அப்படியே வைக்கவும். ஊற வைத்த வெந்தயத்தை தண்ணீரிலிருந்து எடுத்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும். இந்த கலவையை மிதமான தீயில் 10 நிமிடங்கள் சூடாக்கவும். ஒரு சிட்டிகை கருப்பு மிளகு சேர்த்து பின்னர் வாயுவை அணைத்து வடிகட்டி ஒரு கோப்பையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சுவைக்காக நீங்கள் விரும்பினால் அதில் எலுமிச்சை சாறு மற்றும் தேனையும் சேர்க்கலாம். இது சுவையை சிறிது மேம்படுத்துவதோடு செயல்திறனையும் சிறிது மேம்படுத்தும். சில நாட்களில் அதன் விளைவை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். இந்த மருந்தை நீங்கள் 4 முதல் 6 வாரங்களுக்கு தொடர்ந்து குடிக்கலாம். மேலும் 6 வாரங்களுக்குப் பிறகும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இடையில் சில நாட்கள் இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். நீரேற்றம். உடலில் இருக்கும் யூரிக் அமிலத்தின் அளவு குறைவதற்கு நாள் முழுவதும் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். இது உங்களது யூரிக் அமிலத்தை நீர்த்துப் போகச் செய்து உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது. உடலில் உள்ள யூரிக் அமிலத்தை வெளியேற்றவும் ஒட்டுமொத்த சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் தினசரி குறைந்தது 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். வைட்டமின் சி உணவுகளை சாப்பிடவும். வைட்டமின் சி உடலில் உள்ள யூரிக் அமில அளவை குறைக்கும் தன்மையுடையது. சிட்ரஸ் பழங்கள், பெர்ரி, மிளகுத்தூள் மற்றும் கீரைகள் போன்ற விட்டமின் சி நிறைந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லது சுகாதார நிபுணரை அணுகி விட்டமின் சி சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வதையும் பரிசீலிக்கலாம். உடல் எடையை பராமரிக்கவும். அதிக உடல் எடை யூரிக் அமில அளவு அதிகரிக்க வழிவகுக்கும். ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது மூலம் உங்கள் மூட்டுகளில் உள்ள அழுத்தத்தை குறைத்து கீல்வாத பாதிப்பின் அபாயத்தை குறைக்கலாம். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவுகளை கடைபிடிப்பதால் ஆரோக்கியமான எடையை பராமரிக்கலாம். மது வேண்டாம். ஆல்கஹால், குறிப்பாக பீர், உடலில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிப்பதாக அறியப்படுகிறது. உங்களது உடலில் அதிக யூரிக் அமிலம் அல்லது கீல்வாத பிரச்சனை இருந்தால் மதுவை கட்டுப்படுத்துவது அல்லது முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது.
ஒருவேளை நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றாலும் மிதமாக எடுத்துக்கொண்டு அதிகப்படியான தண்ணீர் குடிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.